இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி என்பது காலபுருஷ லக்னத்திற்கு 6ஆம் இடம் பாவமாக இருக்கு. கன்னி என்பது நில ராசியும் கூட. இது ஒரு பெண் ராசி. பெண்ணுக்கு உகந்த ராசியாகவும் இந்த கன்னி ராசி இருக்கு. இந்த ராசியில புதன் வலிமையும் வல்லமையும் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. இந்த ராசியில சுக்கிரன் பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கு. சுப ராசியாக கன்னி ராசி இருக்கு. இரட்டைத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இரட்டைத்தன்மை பெற்று இருக்கிறதுனால நிச்சயம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் மன போராட்டம் இவங்களுக்கு இருக்கும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே தந்தையின் மீது அதிக பற்று அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாக இவங்களுடைய தந்தையோட சொத்து ஏதாவது பிரச்சனை அவங்களுடைய ஆஸ்தியை அனுபவிக்கிறதுல இவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். சரி, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்தில் அதிபதி நீச்சம் பெறுவதனால இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தையாருக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல் பெரும்பாலும் ஏற்படும். கன்னி புதன் உச்சம் பெறுவதனால மிகப்பெரிய புத்திசாலித்தனம் பேச்சு சாமர்த்தியம் செய்யறதுல யோசித்து செயல்பட்டாங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறதுனால இவங்களுடைய புத்திசாலித்தனம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வங்கி மக்கள் கூடும் இடங்கள்ல இவங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகம் வெளிப்படும். அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும். தரகு இந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை கொடுக்கும். சுக்கிரன் வலிமை இல்லாத நிலையில் இருந்தாலும் இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. சூரியன் கன்னிக்குள்ள பிரவேசம் செய்யக்கூடிய காலத்தில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக புரட்டாசி மாதம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை ஒரு தனி சிறப்பு இருக்குது. அன்றைய தினத்தில் முன்னோர்கள், தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், நண்பர்கள், நம்ம மறந்து போன நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்காம விட்டுருந்தோம்னா கூட அந்த காலகட்டத்தில் நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சன்னதிகளுக்கும் கிடைக்கும். அது நல்ல பலனை பெற்றுத்தரும். பொதுவாக 2 தெய்வங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்களை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இரட்டை பெருமாள் உள்ள தலங்களை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசிக்குள்ளே வரும் இரட்டைத்தன்மை உள்ள பெருமாள் அல்லது சிவன் சேர்ந்த மாதிரி இருக்கிறது விஷ்ணு ஆலயம் இருக்கிற ஆலயங்களில் 2 திருத்தலம் ஒரே இடத்துல அமைந்திருக்கக்கூடிய திருத்தலத்தில் போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு ஜோதிட சூட்சமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பாவங்களில் சுக்கிரன் அதிபதியாக உள்ளதுனால அந்த சுக்கிரன் 9வது பாவகத்தில் தொடர்பு உள்ளதுனால பேச்சு சாதுர்த்தியம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அருமையாக வரும். பேசிய பலரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடன் தொடர்பான அலுவலக பணியில் பெரும்பாலும் இவங்களுக்கு வேலை அமையும். அதே மாதிரி நிறைய மக்கள் கூடுற இடத்துல இவங்களுக்கு பெரும்பாலும் வேலை அமையும். மருத்துவம், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் தொழில் இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் ராசிக்குள்ளே நீச்சமாகிறதுனால அம்மன் ஆசியும் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த ராசி தான் காலபுருஷர்களுக்கு நோய், கடன், எதிரிகளுடைய அம்சத்தை குறிக்கிறதுனால கன்னி ராசிக்கு புகுந்துடும் எந்த கிரகமும் புதனுடைய குணத்தை சிறிதளவாது பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன் உச்சமாகிற ராசி என்பதனால பெரும்பாலும் இந்த ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் கிரகங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் அதிகமாக கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் இவங்களுடைய பிரவேசிக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். சந்திரன் பிரவேசிக்கும் போது செய்கைகளில் மக்கள் தொடர்பு, செவ்வாய் உள்ளே பிரவேசிக்கும் போது நுட்பமான அறிவு இதெல்லாம் இவங்கக்கிட்ட வெளிப்படும். வியாழன் பிரவேசிக்கும் போது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி
முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு போடுறதா இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. மூன்றாவது நபரை முழுசாக நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம். குறிப்பாக யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் திருப்பதி ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வாங்க. அப்படி முடியாத இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற திருமால் ஆலயத்திற்கு போய் திருமாலை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோட இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த வார இறுதி வரையிலும் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராசிக்குள்ளே சனி செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல காலமாக நீங்கள் முயற்சி செஞ்ச விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்துல கிரகம் நடப்பதனால வார ஆரம்பத்தில் சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கிய பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு பேசுவீங்க. அதெல்லாம் பேசுகிறதுனால ஓரளவுக்கு அந்த பிரச்சனை பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்காது. ஓரளவுக்கு அதெல்லாம் சரியாயிரும். விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வங்கி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வங்கியில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இழுப்பறியாக அது வரைக்கும் இருந்திருக்கும். இப்போலாம் டக்குன்னு கிடைக்கும். அதுவும் மானியத்தோடு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வீண் செலவு, வீண் மன சஞ்சலம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக குறையும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வெளி ஆட்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். முக்கிய பணிகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி போடுங்க. ஏன்னா மனசஞ்சலமாக இருக்கிற நேரத்தில் முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி. பொருளை அலட்சியமாக வைக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னா கூட பெரிய பாதிப்போ பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படாது. சூரியன் இந்த வாரம் முதல்லையே பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிகளில் செஞ்சிருப்பதனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும். செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ராகு செல்வாக்கை உயர்த்துவார். உடல் பாதிப்பு படிப்படியாக குறையும். இந்த போராட்ட நிலை, பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார். அவரோடு கூட குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு பெரிய இடர்பாடுகளும் அதிகம் ஏற்படாது. ஏன்னா கொஞ்சம் தெளிவாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் சென்றீங்கன்னா கூட அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு போய் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். குறிப்பாக இரட்டை பெருமாள்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தை போய் வழிபட்டுடுவாங்க. ஒரே இடத்துல 2 ஆலயம் அமைந்திருக்கு இல்லையா, அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல்
சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.